அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. மை V3 ஆட் சக்தியானந்தனுடைய பெயில் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சக்தியானந்தன் பெயிலில் வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல ரூமர்கள் வெளியே பரவிட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யான்ற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்றைக்கு 5th of September 2024, ஆல்மோஸ்ட் July 5th அன்னைக்கு அவர் சரண்டர் ஆகியிருந்தார் மக்களே. அதாவது 2-3 விஷயம் ஃபஸ்ட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்ன தகவல் நமக்கு கிடச்சிருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சக்தியானந்தன் அவர்கள் ஆல்மோஸ்ட் 2 மாதமாக உள்ளே இருக்கிறாரு. 2 மாதம் செக்ஷன் கிராவிட்டி முடியுது. ஸோ அதனால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் லோயர் கோர்ட், அதாவது டான்பிட் கோர்ட்லேயே அப்ளை பண்ணி அவர் பெயில் எடுக்கிறதாக அவங்க அட்வொகேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருந்தது. நாம் அதை வெளியிட்டிருந்தோம். அதாவது ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னால், அவங்க ஸ்டாட்யூட்ரி பெயில் என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு செக்ஷன் கிராவிட்டி ஒரு கேஸ்க்கு முடியுது, ஒரு செக்ஷன்ஸ்க்கு முடியுது அப்படின்னால் லோயர் கோர்ட்லி, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த வழக்கை பற்றி லோயர் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கலாம், டிஸ்மிஸ் ஆகிருக்கலாம், ஹைகோர்ட் டிஸ்மிஸ் ஆகிருக்கலாம், எல்லாமே முடிஞ்சிருந்தாலும் மறுபடியும் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறப்போ இத்தனை நாள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு கிரவுண்ட்ஸ் மட்டும் போதுமானது. கிரவுண்ட்ஸ் ஒரு வார்த்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பெயிலில் என்ன கிரவுண்ட்ஸில் வெளிவராரு அப்படிங்கிறது பொறுத்தான் அந்த வழக்குடைய ஒரு மெரிட்ஸ் அப்படின்றது இருக்குது. சரி, இவரே சரண்டர் ஆனார், இவரே 2 மாதம் உள்ளே இருந்திருக்காரு, அதுக்குள்ளே விசாரணை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ 2 மாதம் முடிஞ்சு போச்சு, வெளியே வராரு, இது ஒரு கிரவுண்ட்ஸ். இந்த ஸ்டாட்யூட்ரி பெயில் கிரவுண்ட்ஸில் அப்ளை பண்ணும்பொழுது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட வெளியே விட்டுலாமா, அவங்க விசாரணை முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறத கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பல மக்களுக்கு பெயில்னால் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு, ஒரு வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரின் படி இவர்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நாட் குற்றவாளிகள், அதை புரிஞ்சுக்கோங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பற்றி இந்த வழக்கை பற்றியும் விசாரிக்க வேண்டும். விசாரிக்கிற வரைக்கும் இந்த நபரை நீங்கள் நீதிமன்ற காவலில் வச்சுருங்க. ஏன்னால் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான ஒரு நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. யாரையுமே யாரும் தடுத்து வைக்க முடியாது, டீடைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கேஸ் அதுக்கு மேலே பதிவு பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, அதுக்கு ரிமாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க லீகலில். ஸோ எஃப்ஐஆர் போட்டாங்க சார், இது மேலே குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஒருத்தர், ஸோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த குற்றம் சாட்டின விஷயத்தை நாங்கள் விசாரிக்க போகிறோம். அதை விசாரிக்கிற வரைக்கும் இவரை டீடைன் பண்ணுறது, அதாவது நீதிமன்றத்துடைய காவலில் சிறையில் வச்சிருக்கிறதுக்கு உத்தரவு வாங்குறதுக்கு பேர் தான் ரிமாண்ட். ஸோ நீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னால் ஒருத்தருடைய ரைட்ஸை கெடுக்கிறது தான், ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் அந்த ரிமாண்ட் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ டீடைனிங் அப்படிங்கிறது, அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெயில் இஸ் ஆப்ஷனல் பட் பெயில் இஸ் மேண்டட்ரின்பாங்க. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஒருத்தவர்களை சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ விடுறதுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ நீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னங்க நீங்கள் ஒரு உள்ளே என் கண்ட்ரோல் வச்சுருக்க சொன்னீங்க, என் கஸ்டடியில் வச்சுருக்கேன், 2 மாதம் ஆகிடுச்சு, 2 மாதம் வரைக்கும் நீங்கள் விசாரிச்சுட்ருக்கீங்க, இன்னும் விசாரிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மேலே நான் அவரை உள்ளே வச்சுருக்கிறதுக்கு எனக்கு செக்ஷன் கிராவிட்டி இடம் கொடுக்கல அப்படிங்கிற அடிப்படையில் வெளியே விடுறதுக்கு பேர் தான் ஸ்டாட்யூட்ரி பெயில். இதற்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்மல் டைமில் பெயில் அப்ளை பண்ணாங்கன்னா அது கவுண்டர் கேட்பாங்க ஐஓ கிட்ட, என்னங்க அவங்க பெயில் கேட்குறாங்க, இவங்க விசாரணையை முடிச்சிட்டிங்களா இல்லையா. ஆனால் இவங்க கவுண்டர் கொடுக்குறப்ப சொல்லுவாங்க, இன்னும் விசாரணை முடிக்கலைங்க, விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. ஸோ அப்படியா, சரி ஓகே, இன்னொரு நாள் வச்சுருக்கேன் நான் அவங்கள உள்ள. இதுதான் பெயில் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கும் மேக்ஸிமம். ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படின்னால், அப்பா நீங்கள் செக்ஷனுடைய கிராவிட்டி படி நான் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டேன் அவரை, இதுக்கு மேலே உள்ளே வச்சுருக்கக்கூடாது, ஏன்னால் அவருடைய உரிமையை அவர் கேட்டுட்ருக்கார், நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு நீதிமன்றமாக அந்த முடிவை எடுத்துக்கலாம். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பல உதாரணம் இருக்குது. ரீசெண்ட் உதாரணம் பார்த்தீங்கன்னா, கலாக்ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஹரி பத்மன் அப்படிங்கிறவர் மேலே ஒரு பாலியல் புகார் கொடுக்கப்பட்டு அவர் உள்ளே போனார். அது ஒரு ஃபேக் கேஸ். அது உள்ளே போனப்போ அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் போய் அவரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. திருவான்மையில் இருக்கக்கூடிய ஆலமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் ஃபஸ்ட் லோவர் கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாரு, பெயில் டிஸ்மிஸ் ஆகுது. ஹைகோர்ட் போகிறாரு, டிஸ்மிஸ் ஆகுது. செகண்ட் டைம் அப்ளை பண்ணுறாரு, டிஸ்மிஸ் ஆகுது. அவர் தான் உள்ளே இருந்துடுறாரு. 60 நாள் கழித்து ஸ்டாட்யூட்ரி பெயிலில் அங்கே லோயர் கோர்ட்டில் ஒரு அப்ளிகேஷனை போடுறாரு. காலைல அப்ளிகேஷன் போடுறாரு, மதியம் ஹியரிங்க்கு வருது. ஸ்டாட்யூட்ரி பெயில் கிரவுண்ட்ஸு
ஐஓவெல்லாம் கேட்கவே இல்லை, பெயில் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஷூட்டை நிப்பாட்டி அவர் வெளியே போயிட்டார். இதுதான் நம்ம சொன்னோம், ஸ்டாட்யூட்ரி பெயிலில் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வெளியே வந்துடலாம் அவங்க ஈஸியாக. இந்த கிரவுண்ட்ஸில் போடுறதா இருந்து சக்தியானந்தனுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ஃப்ராடு பண்ண நல்ல காரியத்தினால அவன் ரிட்டு போட்டிருந்தான். அந்த ரிட்டில் ஹைகோர்ட்டில் ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் பெஞ்சில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரில் 2500 கோடி வசூல் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எவ்வளவு மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியில் 2190 crores மக்களுக்கே கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஆர்டரில் மென்ஷன் பண்ணிட்டாரு நீதிபதி அவர்கள். இப்போ என்னாச்சுனால் திங்கட்கிழமை அன்னைக்கு லோவர் கோர்ட் ஸ்டாட்யூட்டரி பெயிலில் போடுறதா இருந்த அந்த ஒரு விஷயம் அடுத்தது அன்னைக்கு மதியமே இந்த முடிவுகள் மாறுகின்றது. ஏன் லோவர் கோர்ட்டில் இந்த கிரவுண்ட்ஸில் போடணும்? ஸ்டாட்யூட்டரி கிரவுண்ட்ஸில் போடுறத விட நம்ம மெரிட்ஸில் போட்டு போயிடலாமே. ஏன்னா ஹைகோர்ட்டில் 2500 கோடி ஊழல்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இதெல்லாம் போயிட்டு 2500 crores இன்வால்வ்டு ப்ராஜெக்ட்டு, அதில் 2190 கோடி மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க, பே அவுட் போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எங்கேருந்து இந்த இடத்துல வந்து ஊழல் இருக்குது, என்ன மோசடி இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அந்த கிரவுண்ட்ஸில் நம்ம வந்து பெயில் கேட்டோம்னால் மெரிட்ஸில் பெயிலில் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு போடவிருந்த ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படிங்கிறது முடிவு மாறுது, ஹைகோர்ட்டை போடுறது முடிவு மாறுது. இதை 2 விஷயம் பார்க்கணும் மக்களே. லோயர் கோர்ட்டில் போட்டால் அதை என்டையர் அந்த டீமே வேறு, அட்வொகேட் வேறு, பேப்பர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய டிராஃப்டிங் பேப்பர்ஸ் வேறு, எல்லாமே வேறு. இப்போ ஹைகோர்ட்டில் போடும்பொழுது டிராஃப்டிங் பேப்பர் வேறு, நீதி ஒரு கவுன்சில்ஸ் வேறு. இப்போது முன்னாடி இருந்த மைவி3 வந்து அப்பியரான அந்த அட்வொகேட் இப்போ அப்பியர் ஆகலை. இப்போது உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் கவுன்சில், மோஸ்ட் நோன் கிரிமினல் லாயர் அப்பியர் ஆகிறார். அப்போது அவருக்கான டைமிங் ஒன்று இருக்குது. அப்போ ரெடி பண்ணணும், பேப்பர்ஸ் ரெடி பண்ணணும், அதற்கான டைமிங் ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை போட்டப்போ சொன்னோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 3-4 நாள் குறைஞ்சபட்சம் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏனால் ஸ்டாட்யூட்டரி பெயிலில் இமீடியட்டாக கிடைக்கும். ஹைகோர்ட்டில் போனால் அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபைலிங் பண்ணணும், அப்புறம் லிஸ்டிங் ஆகணும், அப்புறம் காஸ்ட் லிஸ்ட்டில் வரணும், இல்லை ஃபைலிங் பண்ண நம்பர் ஆகணும், அப்புறம் லிஸ்டிங் ஆகணும், அப்புறம் காஸ்ட் லிஸ்ட்டில் வரணும். இப்போ நீங்கள் முன்னாடி நடந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நாம் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏனால் இது காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து லிஸ்டிங் ஆகி காஸ்ட் லிஸ்ட்டில் வருதுனால் இந்த காஸ்ட் லிஸ்ட்டோடு வச்சு மக்கள் காட்டலாம் இல்லையா? இந்த பாருங்கப்பா ஹைகோர்ட்டில் வருது உங்கள் ஆல் பெயில் அப்படின்னு காட்டலாம் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தா இந்த வீடியோ நான் போடுறேன் மக்களே. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டைம் எடுத்துக்கும். அதாவது இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலாக இன்னொரு ஒரு சில ஹியூமரான கால்ஸ் தான் நமக்கு வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் எப்படி மேலே தப்பு இல்லை சார், ஏன் சார் வெளியே விட்டு போகலாம்ல சார் அவங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது விஜயகாந்த் படமாங்க? இது வந்து ஓய் எங்கால் யார் தெரியும்ல அப்படின்னு பேச வெளியே விட்டு போகிறதுக்கு இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே சீரியல்லையும் சினிமாவிலையும் கோர்ட்டை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க. யுவர் ஆனர் ஐ எம் பேனர்னு பேசினா விட்டுருவாங்களா? இதுக்கான ப்ராசஸ் இருக்குது, இதுக்கு டைம் எடுத்துக்கும். லீகல் அப்படின்னாலே டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம சிஸ்டம் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டைம் யாருக்கு இது புரியும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்க்கக்கூடிய உறுப்பினர்கள்லேயே தப்பே பண்ணாமல் ஒரு பொய் வழக்கில் அவங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டு அப்படி ரிமாண்ட் பண்ணி எப்படா பெயில் கிடைக்கும் அப்படி பார்க்குறப்போ அந்த லீகல் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கும் பாருங்கள் அந்த ப்ராசஸில். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது தெளிவாக புரியும். ஓகே, லீகல் டைம் எடுத்துக்கும். லோவர் கோர்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஹை கோர்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ அப்பீர் ஆக போகிறது வந்து ஹை கோர்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் கவுன்சில். இப்போது அவங்களுடைய ஒரு டைமிங் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுத்துக்கும். ஒரு விஷயம் மக்களே, இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அர்ஜென்சி இருக்கோ, உங்களுடைய நிலைமை புரிஞ்சிக்க முடியுது, உங்களுக்கு எப்போ வெளியே வருவார்ன்ற தேவை இருக்கோ, உங்களை விட 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அவர் வெளியே வர எதிர்பார்த்துட்ருப்பார் சக்தியானந்தன். ஏன்னா இப்போ அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் நார்மல் செல்லில் இருக்கார். ஏ கிளாஸ்க்கு போகலை, A+க்கு போகலை, நார்மல் செல்லில் இருக்கார். அவருடைய செல்லில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 பேர் ஒன்றா இருப்பாங்க. பெட்டு கொடுக்க மாட்டாங்க, டிவி தர மாட்டாங்க, பாய் தர மாட்டாங்க, தலைவாணி தர மாட்டாங்க. சும்மா பெட்ஷீட்டு பிரித்து போட்டுட்டு அந்த சும்மா துணியை வச்சு படுத்துக்கணும்.
இப்படி தான் இருக்கும். குளிக்கிறதுலாம் வந்து காமனாக இருக்கும். பாத்ரூம் போகிறதுக்கு கதவு இருக்கக்கூடாது. குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்கலாம், பாத்ரூம் கதவு இருக்காது. டாய்லெட் போகிறதுல கதவுலாம் உடஞ்சி கிடக்கும். இந்த மாதிரியான ஒரு உடசல் இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். கூட இருக்கிறவங்களாம் வந்து வல்லாரும் புத்தரும் காந்தியும் கிடையாது. இதில் சில பேர் தப்பு பண்ணாமல் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க, அவங்க விட்டுருங்க. தப்பு பண்ணுறவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா கொலைகாரங்க இருப்பாங்க, உங்களுக்கு வந்து பிக் பாக்கெட் இருப்பாங்க, ராபரி பண்ணுறவங்க இருப்பாங்க, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கும், ரெகுலராக வந்து ஜெயிலுக்கு வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் மத்தியிலும் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டுருப்பார் அவர். உங்களை விட லட்ச மடங்கு எப்போ பெயிலில் வெளியே வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பார் அவருக்கு உங்களை விட அதிக அர்ஜென்சி இருக்கும், அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருந்த மனுஷனை தூக்கி உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அவரே போய் சரண்டர் ஆகியிருக்கார். எதுக்குன்னா ஹி ஹாஸ் டு ப்ரூவ் இஸ் இன்னசென்ஸ் நினச்சிருக்காரு. அவருடைய உண்மைத்தன்மையும் நேர்மையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரே போய் சரண்டர் ஆகியிருக்காரு. ஸோ உங்களை விட பல மடங்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கும் மக்கள், டென்ஷன் இருக்கும் மக்களே. உங்கள் டென்ஷன் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ உங்களை விட பல மடங்கு அவருக்கு வெளியே வர்றதுக்கு எண்ணம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு நாள் நைட்டு கிடக்கிறப்பையும் காலை எந்திரிக்கிறப்பையும் அவருக்கு உங்களோட அதிகமான ப்ரெஷர் இருக்கும். இன்றைக்கி வந்து முடிஞ்சிடுமா, இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவாங்களா, பண்ணுவாங்களா அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும். ஏன்னால் இன்னொரு ஆங்கிள் வச்சு பாருங்கள், உங்கள் ஸ்பீடு ஒரு ஸ்பீடு இருக்கும், என் ஸ்பீடு ஒரு ஸ்பீடு இருக்கும், சக்தியானந்த ஸ்பீடு ஒரு ஸ்பீடு இருக்கும். இவங்க எல்லாருடைய ஸ்பீடுமே இந்த லீகல் சிஸ்டத்துக்குள்ளே ஈடுபடாது. வக்கீலுடைய ஸ்பீடும் கோர்ட்டுடைய ஸ்பீடும் நீதிபதி ஸ்பீடும் மட்டும்தான் ஈடுபடும் இந்த இடத்துல. அவங்க ஸ்பீடாக இருக்க மாட்டாங்க. ஏன்னால் ஒரு தீர்ப்புலையும் தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வெயிட் பண்ணி பொறுமையாக கொடுப்பாங்க நீதிபதிகள். அதோட அட்வொகேட்ஸ், ஏன்னா இப்போ அப்பியர் ஆகிறது சீனியர் மோஸ்ட் கவுன்சில் அப்பியர் ஆகிறாருனால் இந்த கேஸ் எங்கேயுமே டிஸ்மிஸ் பண்ணப்படக்கூடாது, கரெக்டான பாயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பார். எல்லாமே ஒருத்தவங்களுக்கும் வந்து இது வின்னிங் சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ எல்லாருமே அந்த ஒரு ஹீட்டில் இருப்பாங்க மக்களே. உங்களை விட பல மடங்கு ஹீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் இப்போ பொறுமை மட்டும்தான். ஸோ உங்கள் எம்டி எந்த விதத்துலேயும் யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தப்பு பண்ணலை, கம்பெனி தப்பு பண்ணல. அதுக்கு ஜெயச்சந்திரன் கொடுத்த அந்த ஆர்டரே போதுமானது. மோசடி கம்பெனி பணத்தை சுருட்டி ஓடி போயிடுவாங்க அப்படின்னால் வந்து 2500 கோடி வந்து வசூல் பண்ணிட்டு இவன் ஏதாவது இந்த ஃப்ராடுங்களாம் சொல்கிற மாதிரி 200 கோடி மட்டும் கொடுத்துட்டு மற்றதை மொத்தமாக சுருட்டி ஓடி போயிருப்பாங்க. அப்படி கிடையாது. 2190 கோடி ரூபாய்க்கு பேர் போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சத்யானந்தன் போட்டிருக்க சட்டையும் அவருடைய ட்ரெஸ்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2500 கோடி ஒர்த் ஆஃப் கம்பெனி வச்சுருந்தாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஹீ இஸ் நாட் அ ரிச் ஷோயிங் பர்சன். வேலை வெட்டி இல்லாத டுபாகூருங்கெல்லாம் வந்து பந்தாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை போட்டிருப்பார், அந்த சட்டை பிதிக்கிட்டு கிடக்கும். ஸோ ஒரு பணக்காரனாக காட்டணும், பணக்காரனாக வாழணும், பணக்காரனாக ஆகணும்னு நினைக்கக்கூடிய நபர் அவர் இல்லை. நான் இப்போ பார்க்கின்ற வரையிலே நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்துட்ருப்பீங்க அவரை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன், அதாவது எப்பவுமே ரூபர்ட் மர்டர் சொல்வார், இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் டோன்ட் ஷோ ரிச்ன்னு பார். அந்த மாதிரி ஒரு நபர் தான் அவர். கம்பெனி அப்படிங்கிறது தனி கதை, கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தனி உலகம். அது அப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஜெயிலில் இருக்கார், ப்ரிசனில் இருக்கார். அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாருமே பெயிலில் வெளிவருவதற்குத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஸ்பீடுக்கும் நம்மளுடைய ஒரு அர்ஜென்சிக்கும் லீகல் சிஸ்டம்ஸ் அப்படி இருக்காது. இட் நீட்ஸ் சம் டைமிங். ஒரு டைம் எடுத்துக்கும் மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் முக்கியமாக ஒரு சில ரூமர்ஸ்லாம் இங்கே நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஒரு ரூமை கிளம்பிட்டு இருக்குனால் சத்யானந்தன் வெளியே வந்துட்டார், வெளியே வந்துட்டு அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் பதுங்கிட்டு இருக்காருன்ற ஒரு ரூமை கிளம்பிட்டு இருக்கு. ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் மக்களே. பேசிக் நாலேஜ் என்னென்னா, அவர் இப்போ பெயிலில் வெளியே வராரு அப்படின்னால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே வெளியே சொல்லுவாங்க மீடியாவுக்கு. எல்லா மெயின் ஸ்ட்ரீம்ஸும் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து காது வச்ச மாதிரி வெளியே வர முடியாது. ஒரு சிஸ்டம்குள்ளே அந்த மாதிரி வேலையை பார்க்கவும் முடியாது. அப்படி பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இவரை போலீஸ் தேடி போய் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரல. இவரே சரண்டர் ஆகியிருக்கார். இவர் பெயிலில் வெளியே வரப்போ இவரே கெத்தாக நின்று சொல்வார், ஆமாம் நான் பெயிலில் வெளியே வந்திருக்கேன்னு சொல்வார். ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க மக்களே. இவர் சரண்டர் ஆகியிருக்காரு, இவர் வெளியே வந்துட்டு மறைஞ்சிருக்கிற மாதிரியான தகவலாம் கிடையாது. அது பக்கா ரூமர்.
ரெண்டாவது அக்டோபர் 30 வரைக்கும் உள்ளே இருப்பார், அப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஒரு கொலை வழக்கிற்கே 90 நாளில் வெளியே விட்டுருவாங்க. மர்டர் கேஸ், கோல்டு பிளடட் மர்டர் கேஸுக்கே 90 நாளில் வெளியே விட்டுருவாங்க, வெயிலில் விடுவாங்க. இதில் தப்பே இல்லாமல் இவர் உள்ளே இருக்கார், அது ஒரு சரண்டர் ஆகிருக்கார் வேறு. ஸோ அப்படிலாம் வந்து அவ்வளோ உள்ளே வச்சுருக்க வேண்டிய முகாந்திரமும் இல்லை, அவசியமும் கிடையாது. அடுத்தது மூணாவது என்னென்னா, ஏதாவது இந்த மைவி3 அட்வொகேட்ஸ் கிட்ட வந்து ஒரு லைவ் போடலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அதாவது எல்லாருமே கேட்கல, அதாவது ஒரு சில பேர் கேட்ட தகவல் நமக்கு கிடைக்கிது. நான் அதுக்கு என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னா, ஏன்னா நிறைய பேர் லீகல் தெரியாது, நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அட்வொகேட்ஸ் 2 விதம் இருப்பாங்க மக்களே. அதாவது நாங்களே மீடியாவில் சொல்லுவோம், சார் கோர்ட்டில் போய் வாதாடுங்க சார், மீடியாலேயே பேசிகிட்டு இருப்பீங்களா நீங்கள், மீடியாலேயே பேசி மீடியா திருப்பி வாங்கிருங்களா நீங்கள் அப்படின்னு நாங்களே நக்கல் பண்ணி பேசிக்கணும் நல்ல அட்வொகேட்ஸ், பல அட்வொகேட்ஸ். அப்படிப்பட்ட அட்வொகேட்ஸை மீடியா மட்டும் கிடையாது, நீதிபதிகளுமே இவர் கோர்ட்டுக்கு அட்வொகேட்டா இல்லை மீடியா அட்வொகேட்டான்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சவங்க. உண்மையாக சொல்கிற மக்களே, மீடியாவில் வந்து சும்மா கண்டமேனிக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு விளம்பர பிரிவுகளாக இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாரையுமே கோர்ட்டில் நீதிபதிகள் மதிக்கவே மாட்டாங்க. ஏனால் பிரபலத்துக்காக மட்டுமே இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, பிரபலத்துக்காக மட்டுமே இவங்க கேஸ் போடுவாங்க, பிரபலத்துக்காக மட்டுமே இவங்க வந்து சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயம் அப்பேர் ஆகிட்டு வெளியே போயிட்டு மீடியாவை பார்த்ததுமே அது அப்படியே வெவ்வேறு மாதிரி வந்து பெரிய பூஸ்டப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீதிபதிகளுக்கும் தெரியும். உண்மையாலுமே கோர்ட்டில் உங்களுக்கு கேசஸை ஜெயிக்கக்கூடிய வின்னிங் அட்வொகேட்ஸ், அதாவது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ப்ராப்பர் அட்வொகேட்ஸு மீடியா கிட்ட வந்து எதையுமே பேச மாட்டாங்க. மீடியாவை பார்த்தாலுமே இல்லைங்க நான் தகவல் வேணால் கொடுக்குறேன், என்னை எதுவும் ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அதையும் மீறி ஒரு சில ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேசஸில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கூட வந்து இல்லை பாஸ் எதாக இருந்தாலும் பிபி சொல்வார்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க முகத்தில் கேமரா வச்சாலே அவங்க திருப்பிட்டு ஓடுவாங்க. ஆனால் அவங்க கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட்டோடைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பல லாயர்ஸ் எடுத்து பாருங்க, ஹைகோர்ட்டில் முக்கியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பல அட்வொகேட்ஸு மீடியா கிட்ட வந்து முகத்தையே காட்டாத பல பேர் இருப்பாங்க. இவங்களாம் யாருங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கேஸ்க்கு அப்பேர் ஆகிறாங்கன்னா அந்த கேஸில் அவ்வளவு மெரிட்ஸோடு அப்பேர் ஆவாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே, எல்லாருமே மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கிற மீடியா பிரபலத்தை எதிர்பார்க்குறவங்க கிடையாது. அது முக்கியமாக அட்வொகேட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்க வந்து போலீஸில் இருக்கிறவங்க அட்வொகேட்டாக உண்மையாலுமே கோர்ட்டில் மட்டும் வாதாடக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷன் அதுதான் நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மக்களே, அட்வொகேட் ஷுட் நாட் அட்வர்டைஸ். டாக்டர்ஸும் அட்வொகேட்ஸும் தன்னுடைய ப்ரொஃபஷனை விளம்பரப்படுத்தவே கூடாதுன்னு ரூலே இருக்குது, லாவே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் முகத்தை வெளியே காமிச்சா இவர் தானே அந்த டிவியில் பார்த்தவர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஜட்ஜஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய மெரிட் பாயிண்ட்டை குறைச்சுன்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ அப்பீர் ஆக போகிற ஒரு மைவி3 ஆட்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் கவுன்சில், ஒன் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய டாப் கிரிமினல் லாயர் அவர். ஸோ அவர் அப்பீர் ஆகிறாரு. அவரோட மைக்கை நிப்பாட்டிட்டு சார் சொல்லுங்கள் சார்னு கேட்க முடியாது. பாஸ் நான் வந்து அவுட் ஆஃப் த கேமரா சொல்கிறேன் பாஸ்ன்பாங்க, மைக்கை நீட்டுறாதீங்க பாஸ் இதெல்லாம் அவங்களுடைய கிரெடிபிலிட்டிக்கான ஒரு வேல்யூட திங்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் தெரியாத மக்கள் சொல்லக்கூடிய இல்லை கேட்கக்கூடிய கேள்வி நம்ம புரிஞ்சிக்க முடியுது மக்களே. பட் இதெல்லாமே ரூமர்ஸ் தான். உங்கள் எம்டி எந்த ஒரு சிக்கலும் உங்கள் எம்டி மேலே கிடையாது. அவர் உள்ளேலாம் வச்சுருக்க முடியாது, வச்சுருக்கவும் மாட்டாங்க. ஸோ லீகலுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். ஹைகோர்ட்டில் அவங்க வந்து இப்போது பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னால், இந்த பெயில் பெட்டிஷன் போட்டு இது வந்து உள்ள அப்ளிகேஷன் உள்ளே போய் இதுக்கான ஃபைலிங் நம்பர் வந்துட்டு அப்புறம் ஹியரிங் வரும், காஸ்ட் லிஸ்ட் வரும். நான் அடுத்த வீடியோ காஸ்ட் லிஸ்ட்டோடு நான் உங்களுக்கு வீடியோ போடுற மக்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை மட்டும்தான் இங்கே தேவை. லீகல் சிஸ்டத்துக்கே பொறுமை தான் ரொம்ப அவசியம். ஆக்சுவலாக வந்து பெயிலில் சொல்லுவாங்க சில விஷயம் என்னென்னா, ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ பெயில் கிடைக்காது. அப்படி என்னடா இது வட்டன்னு பார்த்தா டக்குன்னு பெயில் கிடச்சிரும். இது வந்து பெயிலுக்கான ஒரு சொல்லப்படாத ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லாமே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே, நிச்சயமாக பெயில் அவர் வெளியே வருவார்.
எல்லாத்துக்குமே இட் நீட் சம் டைம். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.